வணக்கம். ஆன்மீக செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பாரம்பரிய கலாச்சார முறைப்படி ஆலயத்தின் எதிரே தெப்பக்குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஆண்டுதோறும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை ஒட்டி அருள்நிறை ஆலயத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து ஆயர் சகாயராஜ் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தார். விழாவை ஒட்டி இன்று இரவு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெறும். திருவிழா நவநாட்களில் 9 நாளும் தினமும் காலை மாலை திருப்பலி, மறையுரை மற்றும் தேர்பவனி நடைபெறும். வில்லியனூர் விடிவெள்ளி தூய லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழா 149வது ஆண்டு பெருவிழா கொடியேற்ற நிகழ்வானது இப்போது நடைபெற்றது. இதனுடைய மிக சிறப்பான ஒரு அம்சம் என்று சொன்னால், ஆசியாவிலேயே பிரான்ஸ் தேசத்திற்கு அடுத்து லூர்து நகரிலே லூர்து அன்னையினுடைய நாமத்திலே அமைய பெற்ற மிக சிறப்பான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். இதை விட இன்னும் மேலான ஒரு சிறப்பு என்று சொன்னால், தமிழருடைய மரபுபடி மாதா திருத்தலத்தின் முன்பாக மாதா குளமானது அமைந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னையினுடைய திருவுருவம் தாங்கி இந்த திருக்கொடிக்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். எந்த விதமான பாகுபாடு இன்றி, சாதி, மதம், இனம் வேறுபாடு இன்றி எல்லா மக்களும் திரளாக வந்து பங்கெடுக்கிறார்கள். அந்த அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய திருக்கொடி மேலே ஏற்றப்படுவது போல எல்லாருடைய வேண்டுதலும் இந்த தாயினுடைய பரிந்துரையால் இறைவனிடம் கொண்டு செல்லப்படுகிறது. இதன் வழியாக ஏராளமான அற்புதங்கள், அதிசயங்களை எல்லா பக்தர்களும் பெற்று செல்கிறார். குறிப்பாக திருமணம் அமையாதவர்களுக்கு நல்ல ஒரு வரனும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை செல்வம், கண்புரை நோய், தோல் சம்பந்தமான நோய், இன்னும் பல்வேறு விதமான புற்றுநோய்கள் எல்லாம் குணம் பெற்று அற்புதங்களும் அதிசயம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு மேன்மையான திருத்தலமாக இது அமைகிறது. எனவே இந்த ஆண்டு இந்த 149வது ஆண்டு பெருவிழா கொடியேற்ற நிகழ்விலே பங்கு கொண்ட அனைத்து பக்தர்களும் இந்த தாயினுடைய வல்லமையான பரிந்துரையால் எல்லா அருள் வரங்களையும் அற்புதங்களையும் பெற்று செல்ல அன்போடு வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். விழா ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட், ஆலயத்தின் தலைவர் ஜான் சேவியர் ராஜா மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் புனித இருதய ஆண்டவர் திருத்தலம் 147ஆம் ஆண்டு வாஸ்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் தலைமை வகித்தார். திருத்தல அதிபர் ஜான் வசந்தகுமார் முன்னிலை வகித்தார். வாஸ்கு விழாவை முன்னிட்டு சர்ச்சின் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அரங்கில் டிஜிட்டல் முறையில் ஸ்கிரீன் அமைத்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக தத்ரூபமாக கலைஞர்கள் நடித்து காட்டினர். இந்த நாடகத்தில் நடித்த 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் விரதமிருந்து வந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. விழாவில் மதுரை, மானாமதுரை, சிவகங்கை, விருதுநகர், காரைக்குடி உள்ளிட்ட இடங்களிலிருந்து திரளானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கரக மற்றும் தீச்சட்டி ஊர்வலம் நடந்தது. விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தி கரகம் மற்றும் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீயணைப்பு நிலைய விநாயகர் கோயிலில் துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் தந்தி மாரியம்மன் கோயிலை அடைந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். திண்டுக்கல் வத்தலக்குண்டு சென்னிமலைகள் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்றாக பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது. தொடர்ந்து சுவாமிகள் பல்வேறு அவதார கோலங்களில் புஷ்ப பல்லக்கில் அருள் பாலித்தனர். பங்குனி கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சென்னிமலையில் இருந்து சுவாமி கோலப்பட்டிக்கு வீதி உலாவாக சென்றார். நள்ளிரவில் சுவாமிக்கு வாசனை திரவியங்கள் திருமஞ்சனம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து புஷ்ப பல்லக்கில் சுவாமி பிரவேசித்தார். வேத துந்தூபி, தேவராட்டம் மற்றும் மேலதாளம் முழங்க வீதி உலா தொடர்ந்தது. நடனமாடிய பின் சென்றாக பெருமாள் வள்ளி திருமண நாடகத்தை காணும் சேவை நடந்தது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து மனமுருகினர்.